ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே விண்ட் பிரேக்கரோட எபிசோட் 9 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஃபூரின் ஹை ஸ்கூலோட டாப் ஸ்பாட்ல இருக்க உமேமியாக்கும் ஷிஷிடோரின் குரூப்போட டாப் ஸ்பாட்ல இருக்க ஷோஜிக்கும் 1-on-1 ஃபைட் நடக்குதுங்க. இதுல நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்ட்டு இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் மத்த எபிசோட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதுல ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி பட்டுது. பட் அவங்க பண்ணதுக்கான ரீசன் உமேமியா இஸ் சோ ஸ்ட்ராங். பட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளும் அடிவாங்க தாங்க செய்வாங்க. ஏன்னா இந்த 1-on-1 ஃபைட்ல லாஸ்ட் எபிசோட்ல நம்ம உமேமியா சொல்லியிருப்பான், நீ இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கனா 100% ஷூர் நான் உன்னை வின் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா உமேமியா நிறைய அடி வாங்குறாங்க. பட் இவன் அடி வாங்குறதுனால இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லன்ற அர்த்தம் கிடையாது. இவன் ஷோஜி கிட்ட ஒரு விஷயத்த புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் சொல்றான், உன் கூட நான் இதுக்கு முன்னாடியே ஃபைட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஃபைட்ல உன் ஃபிஸ்ட்ல வெயிட் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு வெயிட்டே இல்ல. உனக்கு எதனால என் கூட ஃபைட் பண்ற, எதுக்காக இந்த இடத்துல இருக்கும், நீ ஏன் லீடரா இருக்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதிலே உனக்கு தெரியல. சும்மா வெறித்தனமா சண்டை போடணுன்றதுக்காக மட்டும் நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மண்டையிலே ஒரு குத்து ஒண்ணு வைப்பான் பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க அந்த சீனு. ஷோஜி கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அவன் ரொம்ப ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் உமேமியா வேற லெவல் மாஸா அவன் கிட்ட பேசிக்கிட்டே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை கேக்குறாங்க, உன் கையில வெயிட்டே இல்லன்னு சொன்ன தெரியுமா, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு கேட்டுக்கோ, உனக்கு எதுக்காக ஃபைட் பண்றோன்னே தெரியல. இப்ப பாரு, நீ இந்த ஷிஷிடோரின் குரூப்போட லீடரா இருக்க அப்படின்னா கூட உன்னோட டீம் மெம்பர்ஸோட மூஞ்ச நீ இது வரைக்கும் பாத்திருக்கியா? நீ தயவு செய்து அதை பாரு. அவங்களோட ஃபேஸ இப்படி நீ மாத்திருக்க. அவங்க ஃபேஸ்ல இருக்க ஸ்மைல் எப்பவோ போயிடுச்சு. அண்ட் இவங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஷோஜியான நீ மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஷோஜிக்கு ரொம்ப ரேஜ் அதிகமாகி, நீ என்ன வேணாலும் புலம்பு, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபைட் பண்ணணும், ஏன்னா நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஒண்ணு வைக்கிறான். நம்மளோட உமேமியா சும்மா இருப்பானே, அதை விட வெயிட்டான ஒரு பஞ்ச் ஒண்ணு வைக்கிறாங்க. அவன் கிரவுண்ட்ல படுத்துட்டான். அதோட இந்த ஷோஜி நிக்காம திருப்பி அவனுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவனோட ஒரு கனவு உலகத்துல ஏதோ ஒரு கிளாஸ இவன் உடைச்சிட்ட மாதிரி இவன் ஃபீல் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட்ல சுத்தமா அவனுக்கு புரியவே இல்ல. ஓகே, இப்படி நான் நினைக்கிறதுக்கான காரணமே இந்த உமேமியா தான். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே நம்மளோட உமேமியாவை போட்டு அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. இவன் உமேமியா பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கான் அப்படின்னா கூட இவனோட அடி மொத்தத்தையும் அவன் வாங்குறாங்க. இத பார்த்த நம்மளோட ஃபூரின் ஹை ஸ்கூல்ல இருக்க ஹீரோ சாக்குராக்கு சம காண்டாவது. என்னமோ 100% வின் பண்ணிடவன்லாம் ஓவரா சீன் போட்ட, இப்ப என்ன உட்காந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கும் போதுதான் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ உமேமியோட ரியல் ரீசனை நீ புரிஞ்சுக்கவே இல்ல, நீ அமைதியா இரு சாக்குரா, உனக்கு புரிய வரும், கண்டிப்பா உமேமியா தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நீரே இருக்கான்ல, அவன் சொல்றான், நல்ல வேலை நம்மளோட லீடர் உமேமியாவா இருக்கான், ஷிஷிடோரின் குரூப்ல இருந்திருந்தா நான் என்ன கதிக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இந்த ஷோஜி நம்மளோட உமேமியாவை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பஞ்ச் பண்ணி இவனோட மனசுல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பாலைவனத்துல அவன் இருக்கிற மாதிரியும், வறண்டு போன நிலத்துல யாருமே இல்லாம தன்னந்தனியா ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவன் பின்னாடி யாரோ வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த கரங்கள் இவனுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. எனக்கு யாருமே வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட் எல்லாம் எம்டியா வச்சுக்கிட்டு நம்மளோட உமேமாவோட மூஞ்ச குத்தி ரத்தமா கொட்டுது. இது கூட எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லி அவனோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சு ரத்தமா ஊத்துதுங்க. ஆனா இப்ப கூட உமேமியா அவனை அடிக்க வரான் அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே ஒரு சின்ன ஹக் பண்ணி, இங்க பாரு, இட்ஸ் ஓகே, எல்லா கேள்விக்குமே பதில் கிடைக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது, ஆனா உன்னோட ஹார்ட்டுக்குள்ளேயே உனக்கு ஆன்சர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலை. நீ மறந்துட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா கோஃப்ரினுக்கும் ஷிஷிடோரினுக்கும் ஃபைட் நடந்த அந்த நாள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அட் தி எண்ட் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் முடிஞ்சா கூட நீ எங்க கிட்ட இருந்து ஃபைட்ட ரிட்ரீட் பண்ணி போனா கூட அப்போ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த, உன்னோட ஒவ்வொரு கிக்லயுமே ஒரு வெயிட் தெரிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷோஜி, அப்போ உன் டீம்மேட்ஸோட நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்த தெரியுமா, அந்த சிரிப்பு, நீ சிரிக்கிறதால உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க. அதோட உன் கூட ஃபைட் பண்ண என்னையே பார்த்து இந்த ஃபைட் ரொம்ப ஃபன்னா போச்சு, சோ அகைன் நாங்க உன் கூட ஃபைட் பண்ண விரும்புறோம்ட்டு நீ சொல்லிட்டு போன. அப்போ உன் டீம்மேட்ஸ் கிட்ட நீ ஒன்னும் கராராலாம் இல்ல, ரொம்ப ஜாலியா உன்னோட அந்த நாட்டினஸ் தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனா இப்போ நீ
பாரு, உன் டீம்மேட்ஸோட ஃபேஸ தயவு செய்து பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதாங்க ஷோஜி அழவே ஆரம்பிக்கிறான். இவன் அழுதுட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்மளோட உமேமியா ஒண்ணு பண்றான். டீமன் ஸ்லேயர்ல வர டான்ஜுரா மாதிரி இவனும் ஒரு ஹெட்பெட் ஒண்ணு குடுக்கறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லனா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி மண்டையிலே ஒரு குத்து ஒண்ணு விட அவன் அப்படியே போய் விழறாங்க. விழும்போதுதான் அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஆமா இல்ல, என் டீம் மெம்பர்ஸ் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி அவன் விழுந்து கிடைக்கிற அந்த நிமிஷத்துல தாங்க அவன் லீடரா இருந்தான் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத பாக்குறான். சும்மா ஃபைட்டுக்கு தான் போவான். போகிறப்போ ஒரு கேட் கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, அதனாலதான் கேட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி, இப்ப நம்ம என்ன விஷயம் பண்றோம் எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னும் போது, பாரு ஷோஜி, நீ வந்துட்டு லீடர் ஆகணும்னு நினைக்கிறனா நிறைய பேரை ஃபைட் பண்ணாதான் உன்னால லீடர் ஆக முடியும். இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த மறந்துகிட்டு இருந்தீனா எப்படி நீ லீடர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அத கேட்ட உடனே சரி சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப நம்ம எங்க போறோம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேய், நீ கண்டிப்பா ஒரு நாள் லீடர் ஆகதான் போற, இதே மாதிரி நம்மளோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க போறோம் அப்படின்ற அந்த வார்த்தை இவனோட காதுகள்ல இப்ப ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த பாலைவனமா இருக்கிற இடத்துல இவன் ஒரு கிளாஸ் ஒண்ணு பாக்குறான். அந்த கிளாஸ் ஆல்ரெடி இவனால உடைஞ்சு போயிட்டு அந்த உடைஞ்சு போன அந்த துகள்கள் மூலமா இவன் விழுந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் இவன் கண் விழிச்சு பார்த்தா ஷோஜி டிஃபீட் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாம உடனே ஜோவும் அந்த ஸ்டேஜ்ல ஓடி வந்து பாக்குறான். பார்த்த உடனே ஏ ஜோ, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், சாரிடா. எப்ப பார்த்தாலும் என்னோட ஹாப்பினஸ் பத்தி மட்டுமே யோசிச்சு நான் உன்னோட ஃபேஸ இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். ஸ்மைல் மட்டுமே பார்த்த என் டீம்மேட்ஸ் இப்போ கவலையா இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அது என் கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு. தயவு செய்து இப்ப நீ சிரிக்கிறியா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்பான். சீரியஸ்லி அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஷோஜி அப்படின்ட்டு தெரியல, பட் ஷோஜியோட ஸ்மைலுக்காக இத்தனை நாளா இவன் போராடிட்டு இருந்திருக்கான். இதுல இவனுக்கே ஓன் ஹாப்பினஸ் இல்லனாலும் ஒன்லி ஃபார் ஷோஜி ஸ்மைல் ஹி டிட் எவ்ரிதிங். ஆனா இதை கேட்டுட்டு இருந்த ஜோக்கே என்ன நினைக்கிறான்னா, இல்ல ஷோஜி, நீ வந்துட்டு என்கிட்ட சாரி கேட்காத, ஏன்னா நான் தான் உன்னை மாத்தி இருந்திருக்கணும். நான் அன்னைக்கு நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டாம உன்கிட்ட புரிய வச்சிருக்கணும். இங்க பாருடா, நீ தப்பானதை நினைக்கிற அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கணும். தப்பெல்லாம் என் மேலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஷோஜி இன்னொரு விஷயத்த சொல்றான். ஏய், நான் நம்ம டீம்மேட்ஸோட ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயத்த நோக்கி போய்கிட்டே இருந்தேன். அது என்னதுன்னா, நான் டாப் ஸ்பாட்ல இருக்கணும், நான் லீடர் ஆகணும்ன்றதுதான். சோ அந்த ஒரு ட்ரெஷரை தேடி தேடி போகும்போது கடைசியா எனக்கு அந்த ட்ரெஷர் கிடைச்சது. வாவ், இதுதான் என்னோட அட்மோஸ்ட் ஹாப்பினஸ். அந்த ட்ரெஷரை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னடா இது, கடைசியில என்னென்னமோ நினைச்சேன், பட் இப்ப நான் எம்டியா ஃபீல் ஆகுறேனே நினைச்சு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. சோ அந்த எம்டினஸ் தான் எனக்கு பவரை தேடி போக ஆரம்பிச்சது. நான் எல்லா இடத்துலயுமே பவர்ஃபுல்லா இருந்தாதான் நான் ஃப்ரீடமா இருக்க முடியும், ஃப்ரீடமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பொய்ய நான் நம்பிக்கிட்டே இருந்துட்டேன். ஆனா இப்போ நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்த சரி செய்யறேன். நீ மட்டும் இந்த விஷயத்துல தனியா இருக்க வேண்டாம் ஜோ, நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த உடைஞ்சு போன கண்ணாடிய ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இந்த போட்டியில நான் தோத்துட்டேன்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி உமேமியா கிட்ட போய், இங்க பாரு, நான் இந்த போட்டியில தோத்துட்டேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ என்னோட கோட்டை நான் கழட்டி உன்கிட்ட கொடுக்கறேன், இந்தா எடுத்துக்கோ, இந்த டீம் இனிமே உனக்கு கீழே தான் அப்படின்ட்டு இவன் சொல்றாங்க. ஷோஜி இந்த மாதிரி கோட்டை கழட்டுற அதே சமயத்துல ஜோவும் ஷோஜி இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன்ட்டு அவனோட கோட்டை கழட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துலதான் உமேமியா சிரிச்சுக்கிட்டே, ஹே ஹே, நீ மட்டும் தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி இங்க வந்த, நான் வந்துட்டு இந்த டீம் எடுத்துக்கிறதுல என்னோட ஸ்டைலே கிடையாது, தயவு செய்து எனக்கு தேவையே இல்லப்பா உன் டீம் நீயே சரி பண்ணிக்கோ. என்ன சரி பண்றதுக்காக கொடுக்கற ஆளா நானு, நீயே உன் டீம் நல்லபடியா பாத்துக்கோ, நீ பண்ண தப்ப இப்போ ரெக்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி ஷிஷிடோரின் டீம் அவன்கிட்டயே கொடுத்துருவாங்க. இவன் எனக்கு சீரியஸ்லி இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈவன் இந்த எபிசோடோட நேம் கூட உமேமியா ஸ்டைல்னு இருக்கும். அண்ட் இவனோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சோ இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது, ஏன்னா அந்த ஷிஷிடோரின் கேங்ல இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எஸ்பெஷலி ஷோஜி தான், உமேமியா நீ நிஜமாவே ஒரு ஃபன்னி காய் தான் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் யார் கூட என்னென்ன ஃபைட் சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.